ஒரு கல்வியாளரோட கோணத்தை கேட்கலாம். திரு நெடுஞ்செழியன் சார், இந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் யார் தரப்பில் நியாயம் இருக்குது, யார் மிகைப்படுத்துகிறாங்க? இதில் தமிழ்நாட்டில் வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லோரும் இதில் வந்து ஒருமுகமாக கண்டிக்கிற ஒரு தன்மையை பார்க்குறோம். இல்லை, இதில் மெயினாக வந்து நம்ம வந்து ஒரு பிரேசிலை வந்து ஏர்லி ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். பிரேசில் வந்து அதனோட கண்ட்ரியை கொலாப்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷனை தான் வந்து சாக் பீஸ் ஃபேக்ட்ரியை மூடினாங்க, ப்ரொஃபஸர்ஸோட கையை வெட்டினாங்க, ஊரை விட்டு ஓட விட்டாங்க. இது வந்து அதே மாதிரி தான் இது ஒரு இன்டைரக்டாக வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, கல்விங்கிறது ஒரு வளர்ந்த மாநிலத்திலிருந்து ஏற்கனவே அவங்க சார் குறிப்பிட்டபடி அவங்கள்ட்ட நம்ம என்ன எடுத்துக்கலாம், என்ன பெஸ்ட் ப்ராக்டிஸஸ். ஏன்னா இப்போ என்இபியே ஒரு பயங்கர கான்ட்ரவர்சி. டிராஃப்ட் ரிப்போர்ட் வந்து 2019 வந்து 484 பேஜ் வந்துச்சு. அடுத்து 2020 அது வந்து அப்படியே 84 பேஜ்கிட்ட வந்தது. அப்ராக்சிமேட்லி அவ்வளோதான் வந்தது. அப்போ அவ்வளோ பெரிய பேஜஸ் நீங்கள் பண்ணி அதை இவ்வளோ ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணுறீங்கன்னா, இந்தியாவோட கல்வியை வந்து, ஏன்னா ஃபஸ்ட் எஜுகேஷன் கமிஷன் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 787 பேஜ் கிட்ட கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணதில் வந்து நம்பர் ஆஃப் பிஹெச்டி ஆஸ் பர் ஐஷி ரிப்போர்ட் பார்த்தோம்னா, சன்ஸ்கிரிட் வந்து பிஹெச்டி படிக்கிறவங்களே மொத்தமாகவே இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா 275 பேர் தான் இருக்காங்க சன்ஸ்கிரிட் பிஹெச்டி படிக்கிறவங்க. சரிங்களா? சன்ஸ்கிரிட் வந்து இப்போ நீங்கள் மற்ற இதெல்லாம் எடுத்திங்கன்னா அது அவ்வளோ டீச்சர்ஸ் கிடையாது. அண்ட் லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் ரீஜனல் லாங்குவேஜஸ்க்குரிய பீப்புள் அந்தந்த லொக்கேஷனில் அவைலபிள். நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பீப்புள் இந்த லாங்குவேஜை நீங்கள் கொண்டு வாங்க, ஹிந்தியை கொண்டு வாங்கன்னா ஹிந்தி படித்து அதை வந்து சொல்லித்தர அளவுக்கு டீச்சர் ட்ரைனிங் படித்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலாம் ரொம்ப ரொம்ப மீகராக இருக்குது. இதில் வந்து எஜுகேஷனை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபண்டிங்கை நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அதனால் வந்து என்ரோல்மெண்ட் ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து ஒரு இவ்வளோ வருஷம் இண்டிபெண்டன்ஸ் ஆகியும் நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டு ஹையர் எஜுகேஷன் வந்து 28.6 தான் இருக்குது. இது வந்து ஆல் இண்டியா ரேட்டில். பட் தமிழ்நாடு இதை விட அதிகமாக இருக்குது. பட் இந்த வளர்ந்த மாநிலங்களை வந்து நாங்கள் டேக்ஸ் கட்டுறது எல்லாம் கட்டுறது ஜிஎஸ்டியில் இந்தியாவிலே நம்ம 4th பிளேஸ் நம்ம தான் டேக்ஸ் பே பண்ணுறோம். அப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து திருப்பி சொசைட்டிக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட எஜுகேஷன் வரக்கூடாதுன்னா அடுத்த ஜென்ரேஷன் நல்லா படிக்கக்கூடாது, இவங்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆகிட்டு மேலே வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கோணங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் இங்கே பண்ணாமல் நான் யூனிவர்சிட்டி எஜுகேஷனை காலி பண்ணுறேன், இங்கே ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து திருப்பி நான் கை வைக்கிறேன் அப்படின்னா எல்லாமே எஜுகேஷனில். ஏன்னா ஒரு வைஸ் சான்சலர் இல்லைன்னா ஒரு அடுத்து இருக்கிறவர் வந்து அந்த பொறுப்பை எடுத்து அவர் வந்து அந்த டிசிஷன்லாம் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கமிட்டி போட்டு நீங்கள் வந்து எல்லாம் வந்து கையெழுத்து கொடுத்து நீங்கள் பட்டம் கொடுத்தாலும் வெளிநாடுகளில் எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா ரூட்டும் பண்ணுறோம். இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சுதந்திரம் வாங்கி இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறமும் நம்ம இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். அதுவும் வந்து மத்திய மாநில அரசுகள், நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு குழந்தைங்க நல்லா இருக்கணும், எதிர்கால சந்ததி. ஏன்னா இந்த பாப்புலேஷன் உலகத்திலே கிடையாது. இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கல்வியை, தரமான கல்வியை கொடுத்தா உலக நாடுகளில் இந்த கண்ட்ரியோட ஜிடிபியை வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தை பார்க்காமல் இதை வந்து ஒரு சின்ன சின்ன அரசியலை வந்து கொண்டு வந்து அரசியலை தனியாக பண்ணுங்கள், இந்த கல்வியை வந்து வளர்ச்சிகளை வந்து தனியாக விட்டுருங்க. இதை வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது, ஏன்னா சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் அது சொசைட்டி வந்து நமக்கு என்ன பேபேக் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ண முடியாது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படித்தா மட்டும் இல்லை, அந்த குடும்பம் இல்லை, அந்த நாட்டுக்கே அது வந்து பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் ஆகுது. இதெல்லாம் புரியாத நீங்கள் கொள்கையை வேற பாலிசி அரசியலில் தனியாக டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. நிதி ஒதுக்கீட்டில் இதில் பாரபட்சம் பார்க்காதீங்க, எஜுகேஷனில் அரசியல் வேணான்றீங்க. இப்போ முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதத்தில் அவர் கோடிட்டு காட்டுற விஷயன்றது, தேசிய கல்விக் கொள்கையை 2020 நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒன்றிய அரசு நிர்பந்திக்குது. தமிழ்நாடு அரசு அதை நாங்கள் நிராகரிக்கிறோம்னாங்க. பல காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள், கம்யூனிஸ்ட் ஆளும் மாநிலங்கள், எதிர்க்கட்சி மாநிலங்களில் பல மாநிலங்களில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நிராகரிச்சிருக்கிறாங்க. அது வந்து 10+2+3 அந்த ஃபார்மேட்லேயே மாற்றம், நிறைய அடிப்படையில் நிறைய மாறுதல்கள் அதில் வருது. முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து வந்து ஒரு நாடு முழுக்க ஒரு தேசிய கொள்கை அப்படின்னு சொல்கிறப்ப வெவ்வேறு டிஃப்ரென்சஸ் ஒவ்வொரு மாநிலத்துக்கு வரும்போது எல்லாரையும் பேசி ஒவ்வொரு மாநிலத்தோட நியாயமான கருத்தையும் உள்ளடங்கி இருந்தால் தான் அது தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கும். ஒரு கன்டென்ஷன் இருக்கும்போது அதில் விவாதித்து ஒரு முடிவுக்கு வராமல் நிர்பந்தப்படுத்தி காசு கொடுக்காம நீங்கள் வயிற்றில் அடிக்கிறது மாதிரி செய்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு பிரதமருக்கு எழுதுகிறாரு. இப்போ உங்கள் ஒரு கல்வியாளராக அவங்கள கேட்கிறது, தேசிய கல்விக் கொள்கையை நோக்கி தான் இந்த விவாதம் போகுது, மொழிக் கொள்கையை சார்ந்து அதோடு சேர்ந்து அதை இந்த சர்ச்சையோட இன்னொரு முக்கியமான புள்ளியாக அதுவும் மாறுது.
இல்லை இப்போ தேசிய கல்விக் கொள்கையிலேயே அவங்கள்ட்டே ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ நீங்கள் வந்து முதல்ல அந்த அவங்க பிஜேபி ஓன் ஸ்டேட்ஸ்லேயே இப்போ வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து எஜுகேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் இன்னும் ஃபார்மேட்டில் மாற்றலை. இப்போ நீங்கள் வந்து நான் மாத்திரம் இப்போ இதனோட கான்சிக்வன்ஸை சொல்கிறேன். இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் நான் பிஜேபி ஸ்டேட்ஸில் பிஏ, பிஎஸ்சி, பிஎஸ்டபிள்யூ இதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் 3 ஆண்டுகள் படிக்கணும். சில ஸ்டேட்ஸில் நியூ NEPயில் வழியாக 4 இயர்ஸ் படிக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து படித்து வெளிநாட்டுக்கு மாஸ்டர்ஸ் போகும்போது அவன் 3 வருஷம் வந்தான், 4 வருஷம் பண்ணான் இந்த டிகிரி அப்படின்னா அவனுக்கு அந்த ஸ்டேட்டெல்லாம் தெரியாது. இந்தியா as a கண்ட்ரி தான் பார்ப்பான். அப்போ ஒரு நாட்டில் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்சஸை கொண்டு வரீங்கன்னா நீங்கள் பாலிசியை வந்து நம்ம முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணாமல் இது வந்து எந்த வகையில் வந்து உலக அளவில் இந்த தாக்கத்தை உண்டு பண்ணணும்னு ஒரு புரிதல் இல்லாதவங்க தான் பாலிசியில் இருக்காங்க. வந்து மிகுந்த வேதனை தருகிறது. ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்களான்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் CUT எடுத்துங்க, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்சஸ் பார்த்தீங்கன்னா ஜியாலஜி, ஜியாகிரஃபியும் ஒரே சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வழியாக அவங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க? இதுக்கு எப்படி ஒரு பாடி இருக்குது? ஏன்னா ஜியாலஜி, ஜியாகிரஃபி ஒன்றா வச்சிருக்க அளவுக்கு நம்ம கல்வித்தரம் அகில இந்திய லெவலில் மோசமாக இருக்குன்னா பாலிசி லெவலில் இது எந்த லெவலில் மோசமாக இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் NEP நான் முதலே சொன்ன மாதிரி டிராஃப்ட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் நிறைய பேஜஸ் வச்சுட்டு ஃபைனல் ரிப்போர்ட் நீங்கள் குறைச்சி இந்த ரெண்டு ரிப்போர்ட்டுக்கும் வந்து இது பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா அது கல்வியில் வந்து நம்ம இன்னும் பாலிசி டிசிஷனில் வந்து கரெக்டான ஆட்கள் கரெக்டான இடத்துல இன்றைக்கி என்ன எல்லாமே நீங்கள் NTA வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு தலைவரை கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்க. அவங்க வந்து அரசியல் குறுக்கீட்டுக்காக வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டை நான் டிஸ்டர்ப் பண்ணணும்னா என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும்? வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது, ஃபண்டிங் கொடுக்கக்கூடாது, சிஸ்டமை எப்படி கொலாப்ஸ் பண்ணணுங்கிறதான் பார்க்குறாங்களே ஒழிய இது கல்வியை வந்து அது குழந்தைங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி இந்த பேட்செல்லாம் கோவிடில் 2-3 வருஷம் அடி வாங்கி இது எஸ்டாப்ளிஷ் பண்ண நேரத்தில் ஒரு ஸ்டேட் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேட்டை நீங்கள் அந்த ப்ரோக்ரஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதான் நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் வந்து நீங்கள் தயவுசெய்து தனியாக வைங்க. முந்திலாம் வந்து எந்த ஒரு டாக்டர் AL முதலியார் சார், டாக்டர் அவங்க அனந்தகிருஷ்ணன் சார், டாக்டர் VC குழந்தைசாமி சார்லாம் இருக்கும்போது அந்த என்வாயன்மெண்ட்டே வேறு. அகடமிஷனை வந்து அவங்க நல்லா வந்து ட்ரீட் பண்ணாங்க. எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாலிசி லெவல் நல்லா இருந்தது. இப்போ இன்றைக்கி பாலிசி லெவலில் நேஷ்னல் லெவலில் இன்றைக்கி ஆட்களே கிடையாது. பாலிசி மேக்கர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு இது இல்லைங்கிறதுனால அங்கே பெரிய கேப் இருக்குது. அந்த பாலிசி இல்லாதனால எல்லா பிரச்சனைகளும் வருது. ஏன்னா பொலிட்டிக்கல் இப்போ நீங்கள் NTA வந்து அவரோட சேர்மனை ரிசைன் பண்ணிவிட்டு அதோட சொல்யூஷன் கிடையாது. இப்போ நீங்கள் NTA நாங்கள் படிக்கும்போது உஸ்மானியா யூனிவர்சிட்டி எப்படி வந்து பாதிக்கப்பட்டதோ அந்த உஸ்மானியா யூனிவர்சிட்டி பேரை ரீகைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ நம்ம NTA, நீட்டு, வாட்டவர் இதெல்லாம் இஷ்யூஸை நம்ம ஒன்று நம்ம ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடும். பட் இது 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து குழந்தைங்க வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு USMLE பிளாப் எழுதும் போதோ இல்லை வேறு எக்ஸாம் எழுதும் போதோ அந்த குழந்தைங்களை வந்து இந்த பேட்ச்லேருந்து வந்தாங்களா, இது ரொம்ப இது வந்து கான்ட்ரவர்சி, இந்த கண்ட்ரியில் இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் இல்லை, எல்லாம் காப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிநாடுகளுக்கு நம்ம வேறு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறோம். அப்போ கல்வி சார்ந்த சூழலை புரிந்து கொள்ளாமல் அதுதான் நான் திருப்பி ரெக்வஸ்ட் பண்ணுறது, நீங்கள் கல்வியை தனியாக வைங்க, அரசியலை தனியாக வைங்க. உங்கள் அரசியலில் நீங்கள் என்ன வேணாலும் சண்டை போடுங்க, அடுத்த வர ஜென்ரேஷன் நீங்கள் பாதிப்பை உண்டாக்காதீங்கிறது என்னோட வேண்டுகோள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.